லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். உலகத்திலேயே இந்த சக்திகள் ஒன்று சேரக்கூடாது ஒரே ஆளு திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் சொன்னதை சாட்சியா கேட்கறீங்க. பொய்யிங்க பூரா பொய்யின்னு நான் சொல்றதுக்கு முன்னால எல்லாரும் பாருங்க அண்ணன், பாருங்க பாம்பு கொடுத்தாங்கல்ல அவங்க எடப்பாடி கொடுக்குறாங்க பூரா வாக்காளர் வச்சு எங்க ஊரு. தேர்தல் முடிஞ்ச பிறகு இதே கேள்வி அவங்க தேர்தல் முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச அடுத்தோடி அடையும் போது திரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிஞ்சு நீங்க அந்த கேள்வி அவங்க கேட்பீங்க. ஏன் அப்படின்னா வாய் இருந்தாலும் பேசுனீங்கல்ல, நீங்க பேச்சுட்டீங்கன்னு. இப்ப இந்த ஆலோசனை கூட்டம் நடத்துறதுக்கு தெப்பகுளம் சேஷன்ல அதிமுக கூடிய ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் தான் பயன்படுத்தக்கூடாது என்று தீர்ப்பு. தொண்டர்கள் அல்ல, தொண்டர்கள் வேகத்தை பார்த்தீங்களா, உணர்வுகளை பார்த்தீங்களா? ஏற்கனவே நான் பல கூட்டங்களில் பேசிட்டு இருக்கேன். அதிமுக ரத்தம் அதிமுக ரத்தம். இந்த ரத்தத்தை மாற்றுவதற்கு தீர்ப்பு வழங்க முடியுமா? சொல்லுங்க, முடியாது. பாரதிய ஜனதா கட்சியுடைய என்டிஏ கூட்டணியில் நாங்கள் ஏற்கனவே அங்க வைத்திருக்கிறோம். தனித்து நிற்பதற்கு கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம். திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறார்கள். மீண்டும் அவர்தான் இந்திய திருநாட்டு பாரத பிரதமராக வர வேண்டும் என்று எங்களுடைய அனைத்து நிலைகளிலும் ஆதரவு வந்து கொண்டிருக்கிறது. இந்திய திருநாட்டுடைய பெருமையை 10 ஆண்டுகள் உயர்த்திய காரணத்தினால் உலகத்தில் இருக்கின்ற வளர்ந்த நாடுகளாக இருக்கின்ற 200 வளர்ந்த நாடுகள் திரு நரேந்திர மோடிஜியுடைய நிர்வாக திறமையை பாராட்டி இந்தியாவுடைய பெருமை உயர்ந்திருக்கிறது. ஆகவே மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நரேந்திர மோடி தான் முதலாக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கு செய்யப்பட்டது. தற்காலிகமாக தற்பொழுது இரட்டை சின்னம் ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக வழங்கப்பட்டது. ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் தற்காலிக தீர்ப்பு. உறுதியாக எங்களை தொண்டர்கள் மூலம் எங்கள் பக்கம் தான் இருக்கிறார். நாங்கள் உரிமை கோர முடியும். அந்த உரிமையின் அடிப்படையில் நாங்கள் கேட்போம். எங்களுக்கு தான் தருவார். எங்களோடு பல கூட்டணி கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு தினங்களில் அதனுடைய வெளிப்பாடு வெளியே தெரியும். அதுக்கு இப்ப கேள்விக்கு இடமில்லை. நாங்கள் தான் 2 லட்சம் இருக்கோம். கூட்டணி முடிவானது பின்னால் இறுதியாக மதுரையில் உங்களெல்லாம் சந்தித்து முதலில் உங்களுக்கு தான் சொல்லுவோம். அதிமுக தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஏற்கனவே தொண்டர்களின் உரிமையை பறிக்கின்ற நிகழ்ச்சியாக நடத்தப்படுகின்ற பொதுக்குழுவில் புரட்சி தலைவி அம்மாவுக்கு நாம் இதயபூர்வமாக வழங்கிய கழகத்தோடு நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற அந்த நிலையை உச்சபட்ச பதிவாக அவர் ரத்து செய்த உடனே நாங்கள் அந்த தர்மயுத்தத்தை ஆரம்பிக்கிறோம். 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் மக்களை எல்லாம் சந்திச்சிருக்கோம், தொண்டர்களெல்லாம் சந்திச்சிருக்கோம். தொண்டர்களுக்கு இன்னமும் அதுவாக தான் இருக்கு. நேரத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. வருவாய் மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு 24-25 மாவட்டங்களை ஒரே மாதிரியான ஆதரவு தொண்டர்களும் பொதுமக்களும் இருக்கிறது. அவர் சொல்றதும் புரியுங்க. அவர் சொன்னதை சாட்சியா கேட்கறீங்க. பொய்யிங்க பூரா பொய்யிங்க. அவர் பேசுறதும் அம்மா இருக்கும்போது இளைஞர் இளம்பெண்கள் பாசறையான 34 லட்சம் தொண்டர்களையும் சேர்த்து
அம்மா வந்து கடுப்பதே சொன்னாங்க. எங்க 2 கோடி பொய்யுங்க. ஏங்க இங்க பாருங்க அண்ணே, இங்க பாருங்க ஃபார்ம் கொடுத்தாங்கல்ல அவங்க எடப்பாடி கொடுக்குறோம் பணத்தை போட்டு வாங்க உறுப்பினர் படிவாங்க பூரா வாக்காளராஜா வச்சு எழுதிக்கிறாங்க எங்க ஊரில். நான் சோசியக்காரன். அவர் புதிய கட்சியை தொடங்கிய உடனே நான் வாழ்த்து சொன்னேன். அவருடைய நடைமுறை என்ன, கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன, அனைத்து தரப்பட்ட மக்களும் அவர் ஏற்றுக்கொள்கிறா என்பதை தேர்தலில் அவர் வாங்குகின்ற வாக்குகளை பொறுத்து இருக்கு. அதுதான் பல கட்சிகள் இருந்த புரட்சித் தலைவர் எப்படி வந்தார் மேல அவங்க மக்களுக்கு அனுமானப்பட்ட தலைவர். அதுபோல நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய நடவடிக்கைகள் அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் அனைத்து நிலைகளிலும் நின்று வெற்றி அடைகிறார் என்பதை பார்த்துதான். நான் சொல்றதுக்கு முன்னால எல்லாரும் பொய்யின் முத்த வடிவம் பொய்யின் பூத்து கமிட்டி நீங்க போட்டு வந்து உட்கார்ந்து பாருங்க. ஆமா, பிரிந்திருந்த சக்திகள் ஒன்று சேர்ந்தா அவர் கொடுத்தாங்க. உலகத்திலேயே வந்து பிரிந்த சக்திகள் ஒன்று சேரக்கூடாது ஒரே ஆளு திரு எடப்பாடி பழனிசாமி. அவங்களுக்கு எதிராக நீங்க தமிழுக்கு ஆரம்பிச்சீங்க. இப்ப அவங்களையே நீங்க திரும்பவும் அவங்களோட சொன்னாங்க. அதாவது தொண்டர்கள் விருப்பம் சேரணும்னு, எடப்பாடிங்கிற தனி மனிதனுடைய விருப்பம் சேரக்கூடாதுன்னு அவரை ஒதுக்கிட்டு எல்லாம் ஒண்ணு சேரணும்னு சொல்லுங்க. தொண்டர்கள் கேட்டுக்கொண்டதின் பிறகுதான் எங்களிடம் இருந்த எல்லாரும் இணைந்து ஒன்று சேர்ந்தோம். ஆனால் ஒன்று சேர்ந்த எங்களை பெருந்தன்மையோடு அனைத்து நிலைகளிலும் இருந்து ஜனநாயக முறையில் இந்த இயக்கத்தை நடத்துவதற்கு பழனிசாமி 1% ஒத்துழைப்பு தரவே. நான் சொன்னேன், நீங்களும் நானும் தலைவர்கள் அம்மா இல்லை, நம்ம பேர் வழிநடத்தணும். நம்மளை வழிநடத்துவதற்கு நம்முடைய மக்களும் கட்சிகள் நம்புறதுக்கு வழிகாட்டுக்குழு கட்சியில் இருக்கிற ஒரு 11 உறுப்பினர்கள் நம்முடைய கட்சியை வளர்த்தவங்க தலைவர் காலத்தில் அம்மா வந்து போடுவாங்க. அவங்க என்ன ஆலோசனை செய்யறதோ நம்ம பேர் கைது போட்டுருவோம் சொன்னேன். கேட்கல இல்லை. ஏன் ஒரு மாநாடு நடத்துனாங்க, ஒழுங்கா புரியாதவங்களால பட முடிஞ்சா போங்க மக்களே. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.